அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறுதி நபியின் இறுதிக் கடமை என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு பற்றிய ஒரு ரெண்டு செய்திகளை நான் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். இறுதிக்கடமை ஹஜ் என்றது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை நாங்கள் எப்படி விளங்கிக்கிறோம்னு சொன்னால், 5 கடமைகள் இருக்கின்றன. அந்த 5 கடமைகளில் 5வது கடமை, இறுதியான கடமை ஹஜ் அப்படின்ற ஒரு விளக்கம் எங்களிடம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அது 5வது கடமை அல்ல. 23 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நிறைவேற்றிய கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை கணக்கில் எடுக்க முடியாது. அந்த எல்லா கடமைகளையும் ஒரே வார்த்தையில் சொல்கிறதாக இருந்தால் 6600 சொச்சம் அல் குர்ஆன் வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள், லட்சக்கணக்கான நபிமொழிகளையும் ஒருவர் படித்தால் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் செய்யணும் என்ற ஒரு விளக்கம் கிடைக்குமே. அந்த அவ்வளவையும் செய்து முடித்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார். இப்போ ரசூலுல்லாஹை பொறுத்தவரையில் நாங்கள் 1, 2, 3, 4, 5 என்று எண்ணுகின்ற அந்த 5 கடமைகளில் 5வது கடமை அல்ல. இது இந்த தலைப்பு பற்றி நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இறுதி நபியின் இறுதி கடமை என்று இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செஞ்சுக்கிறோம். இந்த தலைப்பில் எதை பேச போகிறோம், எதை நான் பேசலை என்றதை முதலாவது சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தலைப்பை கேட்குறவங்க ஏதாவது இம்ப்ரெஷன்களுக்கு ஆளாகுவாங்க. இப்படி ஒரு விளக்கத்தை நாங்கள் இன்றைக்கி கேட்க போகிறோம்னு சொல்லி. அதை எனக்கு முன்னால் நிகழ்ச்சியை ஆரம்பித்தவர்னு சொன்னார். இந்த தலைப்பில் ஹஜ்ஜை பற்றி நான் பேசலை. ஏன்னா அந்த விளக்கத்தை நாங்கள் நிறைய கேட்குறோம். அதை திரும்ப நான் மீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜு செய்தார்கள் என்ற ஒரு விளக்கம் இருக்கிறது. அதுவும் நாங்கள் கேட்குற ஹஜ் பற்றிய விளக்கத்துக்கு கிட்டத்தட்ட சமாந்தரமானது தான். இப்போ ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் எப்படி என்ன செஞ்சாங்க அதையும் நான் இங்கே சொல்ல வரலை. ஹஜ்ஜின தாத்பரியங்கள், சட்டங்கள் அவைகளையும் நான் பேசவில்லை. அப்போ என்ன தான் பேச போகிறோம்? நான் ஏற்கனவே இந்த தலைப்பை பற்றி ஒரு விளக்கம் சொன்னேனே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடம் உலகத்தில் செய்த கடமைகள் என்று, அந்த கடமைகளை கணக்கிட்டு முடிக்க முடியாது.
அவ்வளவு கடமைகளையும் பூர்த்தி செய்த அந்த சந்தோஷத்தையும் அந்த பூர்த்தி செய்த பிரகடனத்தையும் சந்தோஷத்தையும் பிரகடனத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இறுதி ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜும் முதல் ஹஜ்ஜும் ஒன்றுதான். ஹஜ்ஜத்துல் வதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜை நாங்கள் சொல்லுவோம். அது அல்லாஹ்வுடைய தூதர் பிரியாவிடை பெற்றுக்கொண்ட ஹஜ். அந்த கடமையை முடித்ததோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவ்வளவையும் அவர்கள் நிறைவேற்றி முடித்த நிலையில் இந்த சமூகத்திலிருந்து விடை பெற்றுக்கொள்கிறான். அதில் தான் எனக்கு ஹஜ்ஜத்துல் வதா. அதற்கு முன்னால் பல ஹஜ்ஜிகளை ரசூலுல்லாஹ் செஞ்சிக்கிறாங்கன்னு பொருள் இல்லை. அது அல்லாஹ்வுடைய தூதர் விடை பெற்றுக்கொண்ட ஹஜ். இறுதி ஹஜ்ஜுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரபரப்பான அவங்களோட வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி அதிகம் கவனம் செலுத்துகிற ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க, நிலைமைக்கு வந்தாங்க. அதிகமாக தொழுது நோன்பு நோற்று துவாக்கள் செய்து தன்னை ரொம்ப சந்திக்கிறதுக்கு அவங்க தயாராகி கொண்டிருந்தாங்க. அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா உலகத்தில் எந்த மனிதனும் அவ்வளவு பரபரப்பாக வேகமாக வாழ்ந்திருக்க இயலாது. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் வதாக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண தருவாய் வரைக்கும் அதிகமாக அல்லாஹ்விடம் நெருங்குகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா மனித சமூகத்திடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நோக்கி செல்வதற்கு அவர்கள் தயாராகிய காலம்தான் அந்த காலம். அப்போ இந்த தலைப்பில் நான் என்ன பேச போகிறேன் அதையும் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். எதை பேசலை என்றதையும் சொன்னேன். எனவே நான் பேசணும் என்று அதுகளை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் மன்னிக்கணும். அப்படி ஒரு சப்ஜெக்டுக்கு நான் தயாராகலை. பேச போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் ஒரு பிரகடனம் செய்தார். அந்த பிரகடனம் தான் அவங்களோட வாழ்க்கையில் சமரி. அந்த பிரகடனத்தை செய்கிறதுக்கு அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை களமாக ஆக்கி கொடுத்தான். ஹஜ்ஜை அதற்குரிய இடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அப்படித்தான் அந்த வரலாறை பார்க்குற போது உணர வேண்டி இருக்கிறது. அந்த பிரகடனம் தான் இறுதி பேருரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை. அரஃபா மைதானத்தில் அவங்க செஞ்ச பேருரை. அந்த பேருரை சம்பந்தமாக பல ரிவாயத்துகள் வந்திருக்கிறது. அந்த ரிவாயத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் தொகுத்து அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த சுருக்கத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த பணியிட பிரகடனத்தை எப்படி செஞ்சிக்கிறாங்க என்றதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ள இயலுமாக இருக்கும். இந்த பேருரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயுஹன் நாஸ் அப்படின்னு தான் விழிச்சிக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விழித்த
விழித்ததை நாங்கள் பார்க்கலாம். ஐயுஹன் நாஸ், மனிதர்களே. அப்போ அதிலிருந்து நாங்கள் கொண்டு விளங்குகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்துக்காக அந்த உரையை நிகழ்த்திக்கிறார். முஸ்லீம்களுக்காக மட்டுமல்ல. ஏன்னா அந்த உரையில் ஒவ்வொரு செய்தியையும் சொல்கிற போது ஐயுஹன் நாஸ் என்று விழித்து அவர்கள் பேசியிருக்கிறார். அது கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த உரையை ஆரம்பிக்கிற நேரமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுஹன் நாஸ் இஸ்மாஉ மின்னி உபய்யினு லக்கும். மனிதர்களே, என்னை செவி மடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வருகிறேன். فإني لا أدري لعلي لا ألقاكم بعد عامي هذا في موقفي هذا. எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் இந்த வருடத்துக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியாவிடை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றதைத்தான் அந்த செய்தி சொல்லுது. 23 வருஷம் இந்த உலகத்தில் உலக மக்களோடு சேர்ந்து செய்த, குறிப்பாக அரபு தேச மக்களோடு சேர்ந்து செய்த ஒரு பெரிய சேவையை, பணியை, மனித சமூகத்துக்கு செய்த கடமைகளை முடித்து கொள்ளுகின்றேன். இனி அடுத்த வருடம் இந்த இடத்தில் இது போன்று நான் உங்களை சந்திக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார். அது ஒரு காத்திரமான செய்தியை சொல்லுது. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை செவிமடுங்க, நான் உங்களுக்கு அதனை விளக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்து பேசிய அல்லது பேசப்போகின்ற விஷயங்களைத்தான் அப்படி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ அடுத்த வருடம் இனி இப்படி ஒரு சந்திப்பு நடக்காது. ஹஜ்ஜத்துல் வதான்றது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பகிரங்க அறிவிப்பு கொடுத்து முழு அரபு தேசத்திலிருந்தும் மக்களை ஒன்று சேர்த்து செய்த ஹஜ்ஜாகும். இப்போ பெரிய ஆர்வத்தோடு ஆசையோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து ஒரு ஹஜ்ஜி செய்ய போகிறோம் என்று மக்கள் சாரி சாரியாக ஹஜ்ஜுக்கு வந்தார். அப்படி ஒரு பாக்கியம் அரபு மக்களுக்கு என்றைக்குமே கிடைச்சதில்லை. அதுதான் ஃபஸ்ட், அதுதான் லாஸ்ட். அப்படி ஒரு பாக்கியத்தை மிஸ் பண்ண படாதுண்டு அல்லது அந்த பாக்கியத்தை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்த அத்தனை பேரும் அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். சுமார் 1,20,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கு. அது மாதிரி ஒரு சனத்திரளை அரபு மண் கண்டதில்லை. அப்படியான ஒரு பெரிய சனத்திரளுக்கு மத்தியிலே தான் தன்னுடைய ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடிக்கிறார். இந்த ஹஜ்ஜை செய்கிற நேரமே சொல்கிறாங்க, அடுத்த வருடம் உங்களை சந்திக்க மாட்டேன், எனவே இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னிடமிருந்து சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு முறை இதை செஞ்சு காட்டுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது என்றதையும் சொல்கிறான். தொழுகை எத்தனையோ முறை அவர்கள் தொழுது காட்டியிருக்கிறார். நோன்பை முஸ்லீம் சமூகத்தோடு இணைந்து பல ரமலான்கள் நோற்று அவர்கள் முன்மாதிரியை காட்டுகிறான். ஹஜ்ஜை எனக்கு இதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறதுக்கு இயலாது, அதை சரியாக எடுத்துக்கோங்கோண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
இது முதலாவது விஷயம். அந்த பேருரையில் ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் கொடுத்த விஷயம். பிரகடனத்தில் முதலாவது என்றும் அதனை சொல்லலாம். அது எப்படிப்பட்டதென்றால், மனித சமூகத்திட சீரழிவுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை தனக்கே உரிய அந்த பாஷையில் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. மனிதர்களே, மக்களே, உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மானம், இவை அனைத்தும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டன. ஹராம். யாருடைய இரத்தத்திலேயும் யாருடைய மானத்திலேயும் யாருடைய செல்வத்திலேயும் யாரும் கை வைக்கக்கூடாது. அது எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதுண்டா, ஹராம் என்று சொல்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது, கண்ணியம் என்று சொல்லி. ஹராமாக்கப்பட்டிருக்கிறதுண்டா கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கமும் இருக்கிறது. அதுதான் இங்கே எடுத்துக்கொள்ளணும். என்ன, இன்றைய இந்த தினம் எவ்வளவு கௌரவமானதோ, இன்றைய இந்த மாதம் எவ்வளவு கௌரவமானதோ, இந்த மக்கா பூமி எவ்வளவு கௌரவமானதோ கண்ணியமானதோ, அது மாதிரி ஒவ்வொருவருடைய இரத்தமும் செல்வமும் மானமும் கண்ணியமானது. அதில் இன்னொருத்தர் கை வைக்க இயலாது. உலக மக்களுக்கு மத்தியில் சீரழிவுகள் ஏற்படுறதுக்கான அடிப்படையான ஒரு காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சுட்டி காட்டி அது பற்றிய இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை பிரகடனம் செய்கிறார். சரி, மனிதன் என்றாலே அவன் மானம், அவன் செல்வம், அவன் இரத்தம், உயிர், இரத்தம் என்றது உயிர், இதுகள் தான் மனிதன் கண்ணியம் என்றால் இதெல்லாம் பாதுகாக்கப்படும். ஒரு மனிதன் மானத்தை துன்புறுத்துறது இது வார்த்தையால், நடத்தையால். ஒரு மனிதன் உடலில் கை வைக்கிறது இது ஒரு ஆயுதத்தால், வெறும் கையால். மனிதன் செல்வத்தில் அநியாயம், இன்னொரு மனிதன் செல்வத்தை அவன் எந்த அனுமதியும் இல்லாமல் முறைகேடாக அதை அபகரிக்கிற அத்தனை செயல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அது அவ்வளவு கண்ணியம் என்று பிரகடனம் செய்தார்கள். அந்த கண்ணியத்தில் யாருக்கும் நுழைய இயலாது, அந்த கண்ணியத்தை களங்கப்படுத்த இயலாது, அந்த கண்ணியத்தை மாசுபடுத்த இயலாது. அதை பாதுகாக்கணும். இன்றைக்கு இதை நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற மிகப்பெரிய அனர்த்தம், மத்திய கிழக்கில் நடத்துகிற யுத்தத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? செல்வம் தான். என்ன செல்வம்? யாருடையோ செல்வத்தை யாரோ தங்களுக்குரியதாக ஆக்கிக்கொள்வதற்கு அநியாயமாக ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலியிட்டு யுத்தம் செய்கிற ஒரு சூழலை இன்றைக்கி காண்றோம். இது ரெண்டு வல்லரசுகளுக்கு இடையில் நடக்கிற மாதிரி ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில் நடக்குது. பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிறது என்னான்னு பார்த்தா இந்த மூணு தான், மனிதண்ட கண்ணியத்தை பாதுகாக்கிற இந்த மூணு விஷயங்களும் தான். அதான் முழு மனித சமூகத்தின் பிரச்சனைக்கு
ஒரு அடித்தளமாக இருக்கின்ற விஷயம். ஹஜ்ஜத்துல் வதால அதை ரசூலுல்லாஹ் பிரகடனம் செய்கிறான். அப்படி பிரகடனம் செய்கிறேன்னு சொன்னால் அது தத்துவமாக, நான் இப்படி ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சுட்டு போகிறேன் எடுத்துக்கோங்கன்றதா? அது இல்லை. 23 வருஷம் இந்த கண்ணியங்களை பாதுகாக்கிறதுக்காக இரவு பகலாக தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாதுகாக்கிற ஒரு சமூகத்தையும் சூழலையும் உருவாக்கி வச்சுட்டு தான் சொல்கிறாங்க, இந்த கண்ணியத்தை பாதுகாத்து மனித சமூகத்தை அதோட நலன்களை உத்தரவாதப்படுத்துங்க, இதில் கை வைக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க என்றது சொல்கிறான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கடமைகளில் ஒரு சுருக்கம், ஒரு வகையான கடமை என்று அதை சொல்லலாம். என்ன வகையான கடமை? மனிதர்களுடைய மனித சமூகத்துடைய மனிதர்களை பார்த்தா பேசுகிறாங்க, இங்கே ஈமான் கொண்டவர்களை பார்த்தல்ல, மனித சமூகத்திட கௌரவத்தை 23 வருஷம் பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணியிட சுருக்கத்தை, சாராம்சத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதை இல்லாமாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுகம் இறுதி ஹஜ்ஜில் செய்கிற பிரகடனம். அப்போ அந்த இறுதி கடமைன்றது எப்படி இறுதி கடமையாகுது என்றது விளங்குதா? 5ல் 5வது கடமை அல்ல, 5ல் 5வது கடமை அல்ல. இந்த செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை, செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட 3 விஷயங்களை சொல்கிறாங்க. செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம், ஃபமன் கானத் இந்தஹு அமானத்துன் ஃபல்யு அத்திஹா இலா மன் தமனஹு அலைஹா. இந்த கண்ணியத்தில் கை வைக்கப்படான்றது ஒரு பிரகடனம். அப்படி இல்லை, மனிதர்கள் யாராவது தங்களுடைய செல்வத்தை அமானிதமாக இன்னும் ஒருவரிடம் வைத்திருந்தால் அந்த அமானிதத்துக்கு துரோகம் செய்யாமல் அதை உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதை உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது ஒரு சத காசாக இருக்கலாம், அல்லது பெருமதியான பொருளாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இதை வச்சுக்கோங்க, நான் பொருள் எடுக்கிறேன் என்று சொன்னால் பிறகு கேட்குற நேரம் அது அவருடைய கைக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, மனித சமூகத்தில் ஒரு கீறல் ஒன்றுகளும், மனித சமூகத்தில் உறவில் ஒரு கீறல் விழும். அந்த கீறலுக்கு நீங்கள் அனுமதிக்கப்படாது. இது இந்த செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம். யாருடையும் செல்வத்தில் கை வைக்க இயலாது, உரிமை இல்லாமல். அதே மாதிரி ஒத்தண்ட செல்வம் எங்கள்கிட்ட இருந்தால் அது உரியவருக்கு உரிய நேரத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். 3வது சொன்னாங்க, இன்ன ரிபல் ஜாஹிலியா மௌது. ஜாஹிலிய அறியாமை கால வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருந்த ஒரு விஷயம்தான் வட்டி. வட்டி அதுவும் செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது. அது புதைக்கப்பட்டு விட்டது. வட்டி பொருளாதாரம் என்றது மனிதர்களோட வியர்வையை, இரத்தத்தை அவங்களுக்கு தெரியாமல் உறிஞ்செடுக்கிற ஒரு பயங்கரவாதம் என்று சொல்லிடலாம். அது அவங்களுக்கு தெரியாமல் உறிஞ்செடுக்கிற ஒன்று. இன்றைய உலகம் அந்த வட்டி பொருளாதாரத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகத்தில் செல்வம் எப்படி பகிரப்பட்டிருக்குதுண்டா, விக்கிபீடியான ஒரு புள்ளி விவரத்தின்படி 97% மக்கள்
97% மக்கள் உலகத்தில் இருக்கிற செல்வங்களில் 3% செல்வத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற 97% மக்கள் உலகத்தில் இருக்கிற வளங்களில் 3% வளத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. சரி, அப்போ பேலன்ஸ் யார்கிட்ட இருக்குது? இது எப்படி ஒரு குறிப்பிட்ட சாராட்ட போய் சேர்ந்தது? சரி, அவ்வளவு மோசமாக உலகத்தின் வளங்கள் பங்கிடப்பட்டு உலகத்தில் சிலர் சாப்பிட்றதுக்கு பசிவாரல்ல வச்சிக்கிற சாப்பாட்டை தொட்டுட்டு வீசுகிறாங்க. இன்னொரு சாரார் சாப்பாடு மட்டுமில்லை, சுத்தமான குடிநீர், சுகாதார வசதி எதுவுமே இல்லாமல் பட்டினியால் செத்துக்கின்றிருக்கிறான். பட்டினியால் செத்துக்கின்றிருக்கிறாங்க. இந்த மோசமான அவலத்துக்கு, மனித அவலத்துக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது புதைக்கப்பட்டு விட்டது. அதை புதைச்சிட்டு தான் ரசூலா சொல்கிறான். அப்போ அதை புதைச்சன்றது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச பெரிய ஒரு கடமை. எதை? வட்டியை இந்த உலகத்தில் புதைச்சிட்டாங்க. அவங்க அதை பிரகடனம் செய்கிறாங்க ஹஜ்ஜத்துல் வதால. இது எல்லாமே முதலாவது சொல்கிறாங்க. முதலாவது நான் புதைக்கிற வட்டி எனது சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிமுடைய வட்டி. அதை நான் புதைக்கிறேன். எல்லாரும் புதைச்சிருங்க. ஏன்னா வட்டி ரசூலுல்லாஹ் காலத்தில் மிக கடைசி காலத்தில் தான் ஹராமாக்கப்பட்டது. அதுவரைக்கும் அதனுடனான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்கிறாங்க, அது புதைக்கப்பட்டு விட்டது. நான் முதலாவது புதைக்கிறது ஏண்ட குடும்பத்தில் வட்டியை, ஏண்ட சாச்சடை வட்டியை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஇன்னஹு மௌதூஉன் குல்லுஹு வலக்கும் ருஊசு அம்வாலிக்கும் லா தஸ்லிமூன வலா துஸ்லமூன். அது புதைக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய முதல் உங்களுக்கு சொந்தமானது, வட்டி அல்ல, முதல் உங்களுக்கு சொந்தமானது. அதில் நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டீர்கள், மற்றவங்களுக்கும் அநியாயம் இழைக்காதீங்க. வட்டியால் அநியாயம் இழைக்கவும் வேணும், முதலுக்கு அநியாயம் இழைக்கவும் வேணும். அப்போ இந்த பிரகடனத்தில் மிக முக்கியமான பிரகடனம் மனிதண்ட கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்ட பிரகடனம். அதில் செல்வம், மானம், உயிர். செல்வம், மானம், உயிர். இதற்கு உத்தரவாதம் அளிக்கின்ற ஒரு உலகத்தை, சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து முடித்த பின்னர் இந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க ஹஜ்ஜத்துல் வதாட இறுதி பேருரையில். அடுத்த பிரகடனம், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னும் ஒரு கடமையை சொல்லுகிறது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஹஜ்ஜுக்கு வரான். அதனால தான் இறுதிக்கடமை ஹஜ் என்றதை, ரசூலுல்லாஹ்வோட இறுதிக்கடமை ஹஜ் என்றதை வித்தியாசமாக நாங்கள் விளங்க வேண்டியிருக்கு. சொல்கிறாங்க, வ இன்ன மஆசிரல் ஜாஹிலியா மௌதுஆ. அறியாமையின் அடிப்படையில் மனித வாழ்க்கையில் சேர்ந்த பழக்க வழக்கங்கள், கௌரவங்கள், கண்ணியங்கள், பாராட்டுகள் எல்லாம் புதைக்கப்பட்டு விட்டன. அதுவும்
மனிதன் கண்ணியத்தை இல்லாமாக்குற ஒரு விஷயம். மனிதன் அறிவு கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஜீவன். அறியாமையை அடிப்படையாக வச்சு அவன் வாழப்படாது. அறியாமைகள் மனிதன் கௌரவத்தை இல்லாமாக்கும், கண்ணியத்தை இல்லாமாக்கும். அறியாமையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், பண்பாடுகள், ஒழுக்கங்கள், சமூக அந்தஸ்துகள், இதெல்லாம் மனித சமூகத்தை கூறு போடும். சிலரை உயர்த்தும், சிலரை தாழ்த்தும். ஹஜ்ஜி செய்கிறதுக்கு குறைஷிகள் ஒரு விதியை வச்சுருந்தாங்க. அவங்க விற்கிற உடுப்பை வாங்கி உடுத்து கொண்டு தான் ஹஜ்ஜி செய்யணும். அப்படி இல்லாட்டி ஆடை இல்லாமல் ஹஜ்ஜி செய்யணும். இந்த நடைமுறைக்கும் அறிவுடைமைக்கும் என்ன சம்பந்தம்? இது மனிதர்களை கௌரவிக்கிற ஒரு விஷயமா, மனிதர்களை இழிவுபடுத்துகிற விஷயமா? இது மாதிரி நூற்றுக்கணக்கான பழக்க வழக்கங்கள் மனிதன் கௌரவத்தை சீரழிக்கிற, நாசமாக்குற, மனிதன் அந்தஸ்தை பாழ்படுத்துகிற எத்தனையோ பழக்க வழக்கங்கள் அவ்வளவும் புதைக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். புதைக்கப்பட்டு விட்டனா புதைச்சிட்டு வந்து தான் பேசுகிறாங்க. புதைச்சிட்டு வந்து தான் பேசுகிறாங்க. அவைகளுக்கு இனி வாழ்வு கிடையாது. பிறகு அதுகளை திரும்ப உயிர்ப்பித்து வாழ்வு கொடுத்து அதையே வாழ்வாக்கி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ஹஜ்ஜி செய்கிறவங்களும் விற்கிறாங்க. அது வேறு விஷயம். அந்த ஜாஹிலிய அறியாமை பண்புகளை, பழக்க வழக்கங்களை, கௌரவங்களை, மனித அந்தஸ்துகளை, சமூக அந்தஸ்துகளை ரசூலுல்லாஹ் இல்லாமாக்கினதெல்லாம் திரும்ப கொணர்ந்து அதுகளை வாழ்க்கையை ஆக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போகிறன்ற விஷயம் பிறகு வந்திருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ் அப்படி அல்ல. அது எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி ஒரு அற்புதமான ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுபூர்வமான ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுட்டு இந்த பிரகடனத்தை அவங்க செய்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த இன்னொரு வகையான கடமையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதே மாதிரி ஹஜ்ஜத்துல் வதால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ் இன்ன ஷைத்தான கது யஇஸ அன் யுஅபத ஃபீ அர்திக்கும் ஹாதா அபதன் வலாக்கின்னஹு கது ரதிய அன் யுதா ஃபீமா சிவா தாலிக். இன்னொரு செய்தி சொல்கிறான், மனிதர்களே, ஷைத்தான் இந்த மண்ணில் இனி நான் வணங்கப்படுவேன் என்ற நம்பிக்கையை இழந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுட்டு வந்த இன்னொரு கடமை அது. அரபு தேசத்தை, அரபு மண்ணை பொதுவாகவும் குறிப்பாக மக்கா மதீனா பிரதேசங்களையும் ஷைத்தான் வணங்கப்படாத பூமியாக அவங்க ஆக்கிட்டு வந்து சொல்கிறாங்க, ஷைத்தான் நம்பிக்கை இழந்துட்டான், நான் இங்கே வணங்கப்படுவேன்னு சொல்லி. அப்பதா கியாம நாள் வரைக்கும் இனி நடக்காது இந்த பூமியில். ஆனால் அவன் திருப்தி விட்டிருக்கிறான். அவன் வணங்கப்படாத மற்ற விஷயங்களில் அவனுக்கு எல்லாரும் வழிபடுவாங்கன்னு அவன் நம்பி இருக்கிறான். இந்த பூமியில் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுவான். அதை ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் பேசுகிற நேரம் இன்னொரு செய்தியையும் அதற்கு உடன்பாடாக சொன்னார்கள்.
ஐயுஹன்னாஸ் இன்னல்லாஹ ஃபரத அலைக்குமுல் ஹஜ் ஃபஹஜ்ஜு. மனிதர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பிரகடனத்தில் மனிதர்களை விழித்து தான் ரசூலா பேசுகிறான். மனித சமூகத்துக்காகத்தான் இதை பேசுகிறான். மனிதர்களே, மக்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ்ஜு செய்து கொண்டே இருங்க. ஏன்னா இந்த பூமிக்கு நீங்கள் வாரதிக்குதே, இரவு பகல் 24 மணித்தியாலமும் 365 நாள் தவறாமல் அல்லாஹ் வணங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பூமி இது. பூமி இது. மஸ்ஜித் கௌபா அங்கே இருக்கிறது. அந்த பூமியை நோக்கி நாள் தவறாமல் பொழுது தவறாமல் உலக மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. காலம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஹஜ்ஜிக்கு வாங்க, இந்த மண்ணுக்கு நீங்கள் வரணும். இந்த மண் சாட்சி அல்லாஹ் இருக்கிறான், அவன் வணங்கப்படுறான் என்றதுக்கு. அப்படி ஒரு மண், அப்படி ஒரு பூமி உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. அல்லாஹ் இருக்கிறான் என்றதை அந்த மண்ணுக்கு போன ஒரு ஆள் அங்கு அவனுக்கு நிறைவேற்றப்படுகின்ற அந்த இபாதத்திலிருந்து, வணக்கத்திலிருந்து கண்டுகொள்வான். அது அவ்வளவு உருக்கமானது, அவ்வளவு தாக்கம் உள்ளது. அந்த மண்ணுக்கு போய் அதை வாங்க, காணுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க. ஹஜ்ஜன்னா நாடி வாங்கன்னு பொருள். இந்த மண்ணை நாடி வாங்க, அதுக்கு ஒரு கடமையையே இஸ்லாம் விதித்திருக்கிறது. அதுதான் ஹஜ். ஹஜ் என்றாலே நாடி செல்வது, நாடி செல்வது. அந்த பயணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலிருந்து அது கடமை. அவங்க தான் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்தது, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்ல. அவங்க பிரகடனம் செஞ்சாங்க, திரும்பவும் ஹஜ்ஜிக்கு வாங்க, இந்த பூமிக்கு வாங்க, இந்த பூமியில் வந்து தொழுங்க, ஹஜ்ஜை செய்யுங்க. இந்த துல்ஹஜ்ஜில் 10 நாட்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் தானே. துல்ஹஜ்ஜில் 10 நாட்கள் என்றது உலகத்தில் அல்லாஹ் வணங்கப்படுகின்ற நாட்களில் அதி அற்புதமான நாட்கள். சரி, தொழுகையின் மூலம் நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம், நோன்பின் மூலம் அல்லாஹ் வணங்குறோம், திக்ர்கள் தௌபா இஸ்திஃபார் மூலம் அல்லாஹ் வணங்குறோம், குர்ஆன் ஓதுவதன் மூலம் அல்லாஹ் வணங்குறோம். இந்த எந்த இபாதத்தை செஞ்சாலும் ஹஜ் அதில் சம்மந்தப்படுறது இல்லை. ஹஜ்ஜை செஞ்சால் இது எல்லாமே அதில் சம்மந்தப்படும். ஹஜ்ஜில் தொழுகை ஒன்று இல்லை. ஆனால் ஹஜ்ஜின் போது நாங்கள் எங்கள் அன்றாட தொழுகைகளெல்லாம் தொழுவோம். ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜில் குர்ஆன் ஓதணும்னு இல்லை, ஆனால் ஹஜ்ஜில் நாங்கள் குர்ஆன் ஓதுவோம். ஹஜ்ஜில் திக்ர் செய்வோம், தஸ்மீ செய்வோம், தௌபா செய்வோம், இஸ்திஃபார் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், தவாஃப் செய்வோம். அதாவது அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அதை விட நிரப்பமான வணக்கத்தை செய்கிறதுக்கான ஒரு காலம் ரமலான்லேயும் இல்லை. ரமலானில் உம்ராவுக்கு போகிறவங்க உம்ராவை செய்வாங்க, ஹஜ்ஜை செய்யலை தானே. ஹஜ்ஜுக்கு போகிறவங்க உம்ரா செஞ்சு ஹஜ் காலம் அங்கே போனவங்க நோன்பு பிடிக்கிறாங்க. சில கஃபாராக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் வணங்கப்படுகிறான், அந்த பூமியில் ஷைத்தான் வணங்கப்பட மாட்டான் என்ற செய்தி. அதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடம் செஞ்சு முடித்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்கிறான். அந்த மண் அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிற நேரம் எப்படி இருந்தது? கஅபத்துல்லா 360 உருவங்களை சுமந்து வணங்கப்பட்டு கொண்டிருந்த இடம் அது. அவ்வளவு ஜாஹிலிய பழக்க வழக்கங்களும் அறியாமை கால பழக்க வழக்கங்களும்
கோலோச்சிய ஒரு பூமி அது. அதெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்து செல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இது அந்த இறுதி ஹஜ்ஜை விளங்கி கொள்வதுக்கு ரசூலுல்லாஹோட இறுதி ஹஜ். எங்களுக்கு இறுதி ஹஜ்ஜுன்னு ஒன்று இல்லை. எங்களுக்கு ஆயுளில் ஒரு ஹஜ் தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆயுளில் ஒரு ஹஜ் தான் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முதலும் இறுதியுமாக செஞ்ச அந்த ஹஜ்ஜில் நாங்கள் இதை பார்க்குறோம். இன்னொரு பிரகடனம் செய்கிறார். அதை உலகத்தில் பேசு பொருளாக ஹஜ்ஜத்துல் வதால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிவிட்டு போனார். இதை சொல்கிற போது பலருக்கு அது விருப்பமில்லாத ஒரு செய்தியாக இருக்கலாம். எங்களோட சமூகத்தில் அப்படி ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அதை எப்படி சொல்லாமல் வைக்கிறது? அதுவும் ஹஜ்ஜத்துல் வதால என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இன்னலக்கும் அலா நிசாஇக்கும் ஹக்கன் வலஹுன்ன அலைக்கும் ஹக்கன். உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. பெண்களை பற்றி ஹஜ்ஜத்துல் வதால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்கிறார். ஃபஸ்தவ்ஸு பின் நிசாஇ ஹைரன். அவர்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு நான் வசியத்து செய்கிறேன் உங்களுக்கு. ஃபஇன்னஹுன்ன இந்தக்கும் அவான் லா யம்லிக்ன லி அன்ஃபுஸிஹின்ன ஷைஆ. அவங்க உங்களோட கைக்குள்ளே வந்து உங்களுக்கு சேவகம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே எதையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். பெண்களை பற்றி ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிற செய்தி. வ இன்னக்கும் இன்னமா அஹஸ்துமுஹுன்ன பி அமானத்தில்லா. நீங்கள் அவங்கள கையேற்றிருக்கிறது அல்லாஹ்வுடைய அமானிதமாக. வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா. அவர்களை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம். இல்லாட்டி அவங்களில் உங்களுக்கு கை வைக்க இயலாது. அந்த பெண்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்துக்கோங்க. இது ஹஜ்ஜத்துல் வதாட பிரகடனம். சமூகத்தில் எப்படி நாங்கள் செயல்படணுமென்று பிரகடனங்களை சொல்கிற போது பெண்கள் எப்போதும் மறக்கடிக்கப்படுகிறார். ஒரு சமூகத்தை உருவாக்குறதுல, கட்டமைக்கிறதுல, வழிநடத்துறதுல எப்படியான ஒழுக்கங்கள், வரையறைகள், வரம்புகள் பேணப்படணும் என்றதை பேசுகிற போது வசதியாக இந்த விஷயத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மறக்கலை. ஹஜ்ஜத்துல் வதால வந்து அதை சொல்கிறான். ஹஜ்ஜத்துல் வதால அதை சொல்கிறான். ஏனென்றால் பெண்களுக்கு வரலாறு நெடுகிலும் 2 அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அவர்கள் விற்பனை பொருளாக ஆக்கப்பட்டு எந்த சுதந்திரமும் இல்லாமல் ஆண்களிட அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்திருந்த ஒரு தீவிரத்துக்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறார். இது அவங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயம். இன்னொரு அநியாயம், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அத்தனை சுதந்திரங்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுத்து அவங்கள சமூகத்தில் சமூக சீர்கேட்டிட ஒரு அடையாளமாக அவர்களை ஆக்குறது. இது அவர்களுக்கு செஞ்ச இன்னொரு அநியாயம். சமூகத்தில் சீர்கேட்டிட சின்னமாக அவங்களை ஆக்குறது. அதுவும் அவங்களுக்கு செய்கிற அநியாயம் தானே, அவங்களோட கௌரவத்தை பாதுகாக்காமல். உலகம் இந்த 2 அநியாயத்தையும் பெண்களுக்கு செஞ்சிருக்கு.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்து இந்த 2 அநியாயங்கள்லேருந்தும் பெண்களை பாதுகாத்தாங்க. கட்டுப்பாடில்லாத சீர்கேட்டிட சின்னமாகவும் அவளை ஆக்காம, ஆண்களிட ஒரு வியாபார பொருளாக அடிமைத்தனத்துக்கு அவளை ஆட்படுத்தி வாழ வைக்காம அல்லாஹ்வுடைய ரசூல் பாதுகாத்து உலகத்தில் ஒரு சமூகம் ஒன்று உருவாக்கினாங்க அந்த பெண்களை வச்சு. அதை செஞ்சுட்டு தான் இந்த பிரகடனத்தை ரசூலை சொல்கிறான். அதை செஞ்சுட்டு தான் இந்த பிரகடனத்தை ரசூல்லா ஹஜ்ஜத்துல் வதால முன்வைக்கிறாங்க. பெண்களோட இந்த சமூக சீர்திருத்தம் எங்கே நடக்கலையோ அங்கே சமூக சீர்திருத்தம் நடக்கலைன்னு பொருள். அங்கே சமூக சீர்திருத்தம் நடக்கலை. இதை மிக தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை படிக்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வோட இறுதி கடமையை படிக்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வோட இறுதி கடமையோட இறுதி உபதேசத்தை படிக்கிறவங்க இதை வசதியாக மறந்துட்டு போகலாது. வசதியாக மறந்துட்டு போகலாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், பெண்கள் எப்போதுமே பேசு பொருள் தான். பெண்கள் எப்போதுமே வரலாற்றில் பேசு பொருள் தான். இன்றைக்கும் பேசு பொருள் தான். இன்றைக்கும் இஸ்லாத்தை டார்கெட் பண்ணுறதுக்கு பெண்களை ஒரு துரும்பாக பயன்படுத்துகிறாங்க இஸ்லாத்தின் எதிரிகள். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முஸ்லீம் சமூகத்தில் ஆண்களுக்கு மேலாமை இருக்குது, பெண்களுக்கு மேலாமை இருக்குது. பெண்களுக்கு மேலாமை இருக்குது. ஒரு சாரார் பெண்களை ஒரு பயங்கரமான அடக்குமுறைக்குள்ளே இஸ்லாம் வச்சிருக்குது என்று இஸ்லாத்துக்கு எதிராக விரல் நீட்டுறாங்க. இன்னொரு சாரார் அடக்குமுறைன்னு சொல்லப்படுற அந்த விஷயம் இருக்குது, அதே போதாது, இன்னும் அவங்களை அடக்கி அது அவங்களுக்கு சுதந்திரம் அது கூட கொடுக்கப்பட அடக்கி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமாக இல்லையா? எங்களைய இஸ்லாத்தின் எதிரிகள் பார்த்து சொல்கிறாங்க, பெண்களை நீங்கள் அடக்கி வச்சுக்கிறீங்க. இங்கே நாங்கள் சொல்கிறோம், அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற சூழலில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் தான், அந்த சுதந்திரத்தை எடுக்கணும்னு சொல்கிறோம். எது நிலைப்பாடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போன பூமி தானே மதீனா. ஹிஜ்ரத்துக்கு பொருத்தமான ஒரு பூமியாக மதீனா எப்படி இருந்தது என்று ஆய்வு நடத்தினா, ஹிஜ்ரத்துக்கு பொருத்தமான பூமியாக மதீனா எப்படி அமைந்தது என்று ஒரு ஆய்வு நடத்தினா, அந்த பொருத்தப்பாடுகள் எல்லாம் அந்த ஆய்வில் வருமே. பொருத்தப்பாடுகள் எல்லாம் வருமே. அதில் ஒரு பொருத்தப்பாடு என்ன தெரியுமா? மிச்சம் ஃபோர்வர்டான பெண்கள் சமூகம் ஒன்று இருந்த பூமி அது. மக்கா பெண்களையும் மதீனா பெண்களையும் ஒப்பிட்ட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், மக்கா பெண்கள் மிச்சம் என்னது எப்படி சொல்கிறேன், ரிவர்ஸ், கொஞ்சம் பின்னுக்காகிறாங்க. சரி, அடக்கமானாக்கள், அடக்கம் என்ற சொல் நல்ல சொல்ல, ஆம்பளைகளுக்கும் தேவை தானே, அது பெண்களுக்கு மட்டுமல்ல. அடக்கமானவங்கன்னு சொல்கிறத விட எல்லாத்துலேயும் கொஞ்சம் பின்னுக்காகிறவங்க, தயக்கம் உள்ளவங்க யார்? மக்கா பெண்கள். மதீனா பெண்கள் சரியான ஃபோர்வர்ட். அவங்க துணிகரமானவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள். அப்படி துணிச்சல் நிறைந்த பெண்கள் சமூகம் ஒன்று இருந்த ஒரு பூமிக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஹிஜ்ரத் பூமியாக அல்லாஹ் ஆக்குறார். அது ரசூலுல்லாஹ்வோட வெற்றிக்கு பங்களிப்பு செஞ்ச ஒரு முக்கியமான காரணி.
மதீனா பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட துணிவுக்கும் அவங்களோட ஆர்வத்துக்கும். ஒரு மஸ்ஜிதில் முன் சப்புகளில் ஆண்கள், அதற்கு அடுத்த சப்புகளில் சிறுவர்கள், அதற்கு அடுத்த சப்புகளில் பெண்கள். இப்படி தானே ரசூலுல்லாஹோட மஸ்ஜித். திரை ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹோட மஸ்ஜிதில் திரைகள் ஒன்றும் இல்லை. சுபஹு இஷாக்கெல்லாம் பெண்கள் வந்து தொழுதுட்டு போவாங்க. சுபஹில் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் தவறாக நடத்திட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்தால் அண்டையிலிருந்து பள்ளிக்கு வரையலாம், தடை விதிக்கப்படும் தானே. ரசூலுல்லாஹ் தடை விதிக்கலை. விதிவிலக்காக நடந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி எல்லா பெண்களுக்கும் அநியாயம் இழைக்கக்கூடாது. லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லா, அல்லாட மஸ்ஜிதுகளுக்கு அல்லாட அடிமைகளான பெண்களை வாரதுக்கு தடை விதிக்காதீங்க. ஹதீஸ் ரசூலுல்லாஹ். ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து பெற்ற அந்த அற்புதமான வழிகாட்டலையும் ஆன்மீகத்தையும் பாக்கியத்தையும் பெண்கள் ஏன் பெறக்கூடாது? அதுக்கு வழி சமைச்சிட்டு வந்தவங்க தான் ரசூலுல்லாஹ். அந்த கடமையை செஞ்சுட்டு வந்தவங்க தான் ரசூலுல்லாஹ். உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகளை இல்லை, பாதுகாக்க வேண்டிய நித்திய ஜீவன்கள், தாயிட பாதத்தடியில் தான் சுவர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்லி அந்தஸ்து கொடுத்துட்டு அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி ஹஜ்ஜத்துல் வதால பேசுகிறாங்க. சரி, இது நான் சொன்னேன் ஆரம்பத்தில், கொஞ்சம் பேருக்கு இது கசப்பான ஒரு செய்தியாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டின கடமைகளில் நான் சொன்னேன் 5 கடமைகள், 5வது கடமைகளில் ஹஜ். ரசூலுல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கடமைகளில் பெண்கள் சமூகத்தை சரியான இடத்துல கொண்டு வச்சாங்க என்றது ஒரு பெரிய கடமை. அந்த கடமையை முடிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க, அதை தொடர்ந்து பேணுங்க, பாதுகாத்து இந்த சமூக வாழ்வை கட்டி எழுப்புங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் சகோதரத்துவமும் அன்பும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன். எப்படி சொல்கிறாங்க? இன்னமல் முஃமினூன ஐயுஹன்னாஸ் இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள். வலா யஹில்லு லிம்ரிஇன் மாலு அஹீஹி இல்லா அன் தீபி நஃப்ஸின் மின். இந்த சகோதரத்துவத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒருவருடைய செல்வம் மற்றவருக்கு ஹலாலாகவே மாட்டாது. அவர் உளமாற விரும்பி தந்த அல்லாம. எனவே நிர்பந்திச்சும் எடுக்காதீங்க, நிர்பந்திச்சும் எடுக்காதீங்க. மனசு விரும்பி தந்த அல்லாட்டி இன்னொருத்தருட அந்த சகோதரத்துவத்தை பாதிக்கிற விதமாக அவனுடைய சொத்தில் நீங்கள் கை வைக்கப்படாது. சகோதர சமூகமாக நீங்கள் வாழணும். இது நான் கட்டி எழுப்பி முடித்து வச்சிக்கிற ஒரு வேலை. அதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். ஒரு சகோதரத்துவ சமூகம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதில் சகோதரத்துவம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சகோதரத்துவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு உலகத்தை உருவாக்கினாங்க. ஒன்று ஈமானிய சகோதரத்துவம், அடுத்தது ஆதமுடைய சந்ததிகள் என்ற சகோதரத்துவம். அதையும் ரசூலுல்லாஹ் பிரகடனம் செஞ்சுக்கிறாங்க ஹஜ்ஜத்துல் வதால. இது ஈமானிய சகோதரத்துவம். இப்போ சொல்கிறது அதை சொன்னாங்க. ஐயுஹன்னாஸ், மக்களே, மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இரட்சகன் ஒருவர். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களோட வாப்பா ஒருவர். குல்லுக்கும் லி ஆதம் வ ஆதம் மின் துராப், நீங்கள் அத்தனை பேரும் ஆதமுடைய பிள்ளைகள், ஆதம்
மண்ணால் படைக்கப்பட்டவர். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் மிகவும் கௌரவமானவர் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுகின்றவர் என்று வேறு யாரும் இல்லை. மனிதர்களுக்கு மத்தியில் யாரும் யாரோடையும் கௌரவம் பாராட்டலாது. இந்த தக்குவாவை அல்லாஹ் மட்டும்தான் தெரிஞ்சு கொள்வான். உங்கள்கிட்ட தக்குவா இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட தக்குவா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை கௌரவத்துக்கான அடையாளமாக அதை அல்லாஹ் வச்சிக்கிறான். மறைச்சி யாரும் கண்டுகொள்ளாத அடையாளம் அது. அது அல்லாஹ் மட்டும் கண்டுகொள்வான், நீங்கள் கண்டுகொள்ள தேவையில்லைன்றது அடைப்பொருள். தக்குவாவை யார் கண்டுகொள்ளலும்? உங்களோட தக்குவாவை நான் எப்படி காண்றது? ஏண்ட தக்குவாவை நீங்கள் எப்படி காண்றது? அதை வச்சு கௌரவம் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம். அது அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், அல்லாஹ் கௌரவத்தை கொடுப்பான். நீங்கள்லாம் ஆதமுடைய மக்கள். தொடர்ந்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், லைஸலி அரபியின் ஃபத்லுன் அலா ஆஜமி வலாலி ஆஜமியின் அலா அரபி வலாலி அஹ்மர் அலா அஸ்வத் வலாலி அஸ்வத் அலா அஹ்மர் இல்லா பி தக்வா. ஒரு அரபிக்கு அஜமியின் மீது எந்த கௌரவமும் கிடையாது. ஒரு அஜமிக்கு அரபியின் மீது எந்த கௌரவமும் கிடையாது. ஒரு வெள்ளையனுக்கு கருப்பன் மீதோ கருப்பனுக்கு வெள்ளையன் மீதோ எந்த அந்தஸ்தும் கிடையாது. எல்லாரும் சமன். மனித சமூகம் ஆதமுடைய சந்ததிகள் என்ற சகோதரத்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. மூமின்கள் சமூகம் ஈமானிய சகோதரத்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிணைச்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறான், ஒன்றிணைச்சி வச்சுட்டு இதை பாதுகாத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ உலகம் எப்படியான ஒரு உலகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க, சமைச்சாங்க. சரி, ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட காலத்தில் தள்ளாடி அவன் தள்ளாடிக்கின்னு போகிற மாதிரி பார்த்தா அவன் பசியில் தள்ளாடுறான் அல்லது போதையில் தள்ளாடுறான். போதையில் தள்ளாடையில் என்னென்னா, மதீனாவில் போதை வஸ்து வியாபாரம் அங்கே இல்லை. அங்கே வாங்கி பாவிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எனவே அவன் பசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் மோமினின் சந்தித்து கேட்குறாங்க, என்ன உன்னோட பிரச்சனை? யூதன் அவன் சொல்கிறான், என்னை கவனிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு தாங்க இயலாத அந்த வேதனையை உடனே பைத்துல் மாலிருந்து அந்த யூதனுக்கு அவன் நாளாந்த வாராந்த மாதாந்த செலவுகளை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறான். ஏற்பாடு செஞ்சுட்டு, அதல்ல விஷயம், ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த யூதன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றியா அப்படின்னு கேட்குறான். அப்படியே அவங்களுக்கு கேட்டுப்பட்டுடுது. கேட்டுப்பட்ட உடனேயே அவங்க உணர்றாங்க, அவனுக்கு காசை கொடுத்துட்டு அவனோட தேவையை நிறைவேற்றிட்டு இஸ்லாத்துக்கு வான்னு நான் கூப்பிடுறேனே, சரி நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேன். ஒரு மாத காலம் அந்த வேதனையால் அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அப்படி ஆதமுடைய மகன் என்ற அந்த சகோதரத்துவம் இருக்குதே, அதை பாதுகாத்திருக்குது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த சமூகம். யார்? யூதன். இன்றைக்கு யூதர்கள் என்ன உலகத்தில் செய்கிறாங்கன்னு தெரிந்தானே, அதை பேச தேவையில்லை. அன்றைக்கும் அதே வேலையை யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்சாங்க. எந்த குறையும் வைக்கல. அந்த சமூகத்தில் ஒரு மகனைத்தான் முஸ்லீம் சமூகம் இப்படி நடத்திச்சுது. ஒரு முஸ்லீம் களவெடுத்து ஒரு பொருளை களவெடுத்து
தான் மாற்றிக்கொள்வேன் என்ற நிலை வந்தபோது இந்த களவெடுத்த பொருளை கொண்டு வந்து ஒரு யூதன் வீட்டில் போட்டுட்டு போய்த்துட்டான். இப்போ யூதன் தான் கையும் மெய்யுமாக அகப்பட்டான். இப்போ தண்டனை யூதனுக்கு வழங்கப்பட போகிறது. ஒரு யூதனுக்கு தண்டனை ஒன்று வழங்கினா என்ன ஆகுது? களவெடுத்ததுக்கு. இதை உலகத்தில் யாரும் தெரிஞ்சு கொள்ளலை, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்தில் யாராவது ஒரு முஸ்லீம் அதை தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக அந்த யூதனுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்திருப்பான். ஏன்னா அப்படி ஒரு சமூகத்தை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி வச்சுக்கிறான். உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அது தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே 7 வானங்களுக்கு அங்கால இருந்து அதை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக 10 வசனங்களை, சூரத்து நிசால 10 வசனங்களை கொடுத்து ரசூலுல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த யூதன் நிரபராதி என்று பிரகடனம் செய்கிறதுக்கு. அது ஆதமுடைய சந்ததிகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படியான ஒரு சகோதரத்துவத்தில் ஒன்றிணைத்து வைத்திருந்தான் என்பதற்கான சான்று. இப்படி ஒரு சகோதரத்துவ சமூகத்தை உலகத்தில் உருவாக்கி வச்ச மாநபிதான் ஹஜ்ஜத்துல் வதால இந்த பிரகடனங்களை செய்கிறாங்க. இந்த கடமைகளெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் என்றதை அவங்க சொல்கிறது தான் அது. அதற்கு மேலதிகமாக சொல்கிறாங்க, இப்படியான இந்த சகோதரத்துவத்தை சீரழித்து சின்ன பின்னமாக்கி நாசப்படுத்தி இந்த மனித சமூகம் பொதுவாகவும் குறிப்பாக முஸ்லீம் சமூகமும் துண்டாடப்படுற அந்த நிலைக்குதே, அதுக்கு போயிடாதீங்க என்று ஹஜ்ஜத்துல் வதால சொல்கிறாங்க. லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅத். சிலருக்கு எதிராக போராடுகின்ற குஃபார்களாக நீங்கள் மாற வேணாம். அதாவது அடித்து கொள்றத குஃபுர் என்ற அந்தஸ்தில் ரசூலுல்லாஹ் வச்சு பார்க்குறான். இந்த சமூகம் தனக்குள்ள மோதுறது, முற்றுறது, மனித சமூகத்தில் சகோதரத்துவத்தை அநியாயமாக அழிக்கிறது, அதெல்லாமே குஃபுருக்கு நிகரான வேலை. மனித சமூகத்தில் அமைதி இல்லாமக்கப்படாது, மனித சமூகத்தில் அமைதியை சீர்குலைக்கப்படாது, முஸ்லீம் சமூகத்தில் ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடாது. இதெல்லாம் குஃபுருக்கு சமன். எனவே தான் ஃபலா தர்ஜி உபாதி குஃபாரன் யத்ரி உபாதிக்கும் ரிகாபுமா. ஒருத்தரோடு ஒருத்தர் மோதிர காஃபிர்களாக நீங்கள் மாறணும். மோதிரத்தை காஃபிர் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். குஃபுருக்கு சமன். அந்த இடத்துக்கு சமூகத்தை கொண்டாந்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். கொண்டாந்து வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி தான் அது. இன்னொன்று சொல்கிறான், இப்படி நான் தான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போய்க்கிறேன், நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மட்டுமா உங்களுக்கு வேலை இல்லை. நான் போனதோடு இதெல்லாம் மௌத்தாக இயலாது. அப்படி தானே உலகத்தில் நாங்கள் காண்ற அதிசயங்கள் உண்டு. என்னன்னா, ஒரு நல்ல பாடசாலை நல்ல அதிபரோடு அஸ்தமனத்துக்கு போகும். சரி, ஒரு நல்லொரு பள்ளிவாசல் நிர்வாகம் நல்லொரு ட்ரஸ்டிட ராஜினாமாவோட அடிபட்டு போய்த்திரும். நல்லொரு நாட்டிட நிர்வாகம் ஒரு நல்ல தலைவன் போகிறதோடு போய்த்திரும். அப்படி நான் போகிறதோட இதெல்லாம் போகிறதா இல்லை. ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா இன்னி தரக்து ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹி லன் ததில்லு பஅதி அபதா. நான் உங்களிடம் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் நீங்களும் தவறான வழியில் போக மாட்டீங்க. நான்
நான் பிறந்த நேரம் மனித சமூகம் எங்கேயோ இருந்தது. நான் கொணந்து விட்டிருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் விட்டுட்டு போனதுக்கு பிறகு திரும்ப மனித சமூகம் அந்த இடத்துக்கு போகப்படாதே, என்னோட அது முடியப்படாது. அப்படி முடிய தேவையும் இல்லை. இந்த இடத்துக்கு நான் கொணந்து விட்டிருக்கிறேன் என்றால் அது நான் அல்ல, நான் கொண்டு வந்த புத்தகம், நூல், வேதம், கிதாபுல்லா, அல்லாட வேதம்தான் அந்த இடத்துக்கு மனித சமூகத்தை கொண்டிருக்குது. அதுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டின ஏண்ட சுன்னா, அது ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் நீங்கள் தவறான வழியில் போக மாட்டீங்க. சகோதரர்களே, பற்றி பிடிச்சிக்கின்னு தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கிட உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அல்ல நான் சொல்கிறேன், பிரச்சனைகளை தீர்க்கிறதல்ல, அது ரெண்டாவது விஷயம். இன்றைய உலகத்தில் பேசப்படுற இஸ்லாத்துக்கு எதிரான அவதூறுகள் இருக்குது. அதுக்காவது இந்த கிதாபிலிருந்து சுன்னாலிருந்து பதில் சொல்ல தெரியாதவர்களாம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்றதான் இன்றைக்கு அவலம். பற்றி பிடிச்சுக்கோங்க, வழி தவற மாட்டீங்க என்றது ரெண்டாவது. நீங்களும் வழி தவற மாட்டீங்க, உங்களுக்கு பின்கால வரவங்களும் வழி தவற மாட்டாங்க, நீங்கள் வழி தவற மாட்டீங்க, உங்களோட குடும்பம் வழி தவற மாட்டாது, நீங்கள் வழி தவற மாட்டீங்க, உங்களோட ஊர் வழி தவற மாட்டாது. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா சிலையிலும் தானே. அப்படி நீங்கள் வழி தவற மாட்டீங்க, உங்களுக்கு பின்னுக்கால இருக்கிறவங்க வழி தவற மாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் புறவு வச்சுருவோமே. அல்லாட தீனுக்கு எதிராக முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் இருக்குதே, அவதூறுகள், அதுக்காவது இந்த கிதாபிலிருந்து சுன்னாலிருந்து பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா முஸ்லீம்களுக்கு. அதால் நாங்களும் வழிகட்டு போகிற நிலைமை வரப்படாதே. அது கூட தெரியாத ஒரு அவலத்தை நோக்கி இன்றைய முஸ்லீம் சமூகம் வந்திருக்கிறது. இது ஹஜ்ஜத்துல் வதான பிரகடனம். இதை பற்றி பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னது அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கோங்கன்றது மட்டுமல்ல, அணைச்சிக்கொள்ளணும். இது உங்களோட சிந்தனையில், உங்களோட உணர்வுகளில், உங்களோட நாவில், உங்களோட வார்த்தையில், உங்களோட நடத்தையில், முன்மாதிரிகளில் வெளிப்பட்டு மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணும். அவங்களோட கேள்விகளுக்கு பதிலை அது பெற்றுக் கொடுக்கணும். பிரச்சனைகளெல்லாம் அதுக்கு பிறகு தீர்க்கணும். இந்த குர்ஆனோடு 23 வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நக்ஷலா ஹஜ்ஜத்துல் வதால சொல்லிட்டு போகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆனால் தானே அந்த அங்கே இருந்த சமூகம் இங்கே வந்தது. அதை நேராக கண்டு கொண்டிருந்த 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தானே ரசூலுல்லாஹ் முன்னால் அரஃபா மைதானத்தில் ஹஜ்ஜத்துல் வதால திரண்டிக்கிறாங்க. அவங்க தான் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரியலாக தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. நாங்கள் 1400 வருஷத்துக்கு பிறகு பேசுகிறதும் கேட்குறதுமா இந்த விஷயத்தை விளங்குறோம். அவங்க அப்படியே இல்லை. அவங்க ஐ விட்னஸ் ஆட்கள், கண்ணால் கண்டவங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்கிறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, அந்த குர்ஆன் ஒரு பேசு பொருளாக வேண்டும். குர்ஆன் ஒரு பேசு பொருளாகணும். அதை விலங்கெடுத்து, அதை பேச எடுத்து, அதால் சந்தேகங்களை தீர்த்து எத்தனையோ எங்களோட முன்னேற்றங்களுக்கு அது காரணமாக அமையணும். அது அப்படி இருக்க இன்னொரு பேசு பொருளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஐயுஹன்னாஸ் துஸ்அலூன அன்னி, மனிதர்களே என்னை பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள். முன்னுக்கு இருக்கிறவங்க பார்த்து சொல்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் வதால முன்னுக்கு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்னை பற்றி கேட்கப்படுறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லாமல், என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லாமல்
ரசூலுல்லா பொலைட்டான ஒரு லாங்குவேஜில் என்னை பற்றி நீங்கள் கேட்கப்படுகிறீர்கள், ஃபமா அந்தும் காயிலூன், நீங்கள் என்ன சொல்லலாம் என்று ரசூலுல்லா கேட்குறாங்க. அங்கே திரண்டிருந்த அவ்வளவு பேரும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க, காலு நஷ்ஹது அன்னக கது பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நீங்கள் உங்களோட கடமையை முழுமையாக நிறைவேற்றி முடிச்சிட்டீங்க, எத்தி வைக்க வேண்டியதெல்லாம் எத்தி வச்சிட்டீங்க, மனித சமூகத்துக்கும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கும் எவ்வளவு தூய்மையாக நடக்கணுமோ அப்படி தூய்மையாக நடந்துட்டீங்க. நாங்கள் சாட்சி சொல்கிறோம், உங்களால் கெட்டு போன எதுவுமே கிடையாதுங்க. நஸஹ்த என்ற சொல்லுக்குள்ள அந்த கருத்து இருக்குது. நஸஹ்த அத்தனை நலன்களையும் நன்மைகளையும் நாடி இதய சுத்தியோடு வேலை செய்கிறதுக்கு தான் அந்த சொல்ல பாவிக்கிறது. உலக சமூகம், மனித சமூகம், முஸ்லீம் சமூகம், இந்த உலக மக்கள் அத்தனை பேருடையும் அத்தனை நலன்களையும் இதய சுத்தியோடு நாடி நன்மை செஞ்ச ஒரு ஆள் நீங்கள். நாங்கள் சாட்சி சொல்கிறோம் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே திரண்டு இந்த மக்கள் அது ரசூலுல்லாஹ்க்கு அவங்க உருவாக்கின சமூகம் கொடுத்த சாட்சி. 1400 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை பற்றி இழிவாக பேசுகிறாங்களே, ஒரு மனுஷனை பற்றி மோசமாக பேசுகிறேன்டா அவர் வாழ்கிற காலத்தில் பேசியிருக்கணும். அதுதான் உண்மையில் மோசமான செய்தி. ஒரு மனிதன் மோசமானவன்டா அவன் வாழ்கிற காலத்தில் அவனோடு வாழ்ந்தவர்கள் அதனை பேசியிருப்பார்கள். எப்படிப்பட்டவர் அந்த சாட்சி அன்றோடு முடிவடைகின்ற சாட்சி அல்ல. கியாம நாள் வரைக்கும் அந்த தூதர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருப்பார். ஹஜ்ஜத்துல் வதால நீங்கள் இந்த தூதரை பற்றி கேட்கப்படுறீங்க, உங்களோட கருத்து என்னான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, இந்த தூதரை பற்றி கியாம நாள் வரைக்கும் உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நெகட்டிவாகவும் கேட்கும், பாசிட்டிவாகவும் கேட்கும். அந்த தூதரின் வாரிசுகள் என்று சொல்றவங்க அந்த தூதருடைய மகத்துவத்தை பிரகடனம் செய்ய முடியுமானவர்களாக இருக்கும். அது அவங்களுக்கு ஏலாட்டி, அது அவங்களுக்கு செய்ய ஏலாட்டி, அவங்களுக்கும் அந்த தூதருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஆத்மார்த்த உறவு? அவங்க இந்த தூதர்ல உம்மத்தன்று கிளைம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி ஒரு உறவை தண்ட தூதர்ட தண்ட தலைவரோடு வச்சு கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீம் நிலை எப்படி இருக்கும்? அந்த தூதரை பற்றி இப்படியான ஒரு சமூகம், சாட்சி சொல்கிற சமூகம் ஒன்றை உருவாக்கி வச்சுட்டு தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால இதை பேசுகிறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஹஜ்ஜத்துல் வதா உரை என்றது ஏதோ 4 விஷயத்தை அவங்க சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்திட்டு போனாங்கன்றதல்ல. 23 வருஷம் அவங்க பாடுபட்டு கட்டி எழுப்பின ஒரு அற்புதமான மாளிகை அது. அந்த மாளிகையிட சிறப்புகளை எல்லாம் அவங்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அதற்கு கௌரவம், கண்ணியம், சிறப்புகளை கொண்டு வந்து சேர்த்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதையெல்லாம் அவங்களோட கண்களுக்கு முன்னால் நிர்மாணித்து காட்டினாங்க. கடைசியாக சொல்லிட்டு போகிறாங்க, அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திப்பேனான்னு தெரியாது. அடுத்த வருஷம் 23 வருஷமாக உங்களோடு இருந்து இந்த அத்தனை கடமைகளையும் நான்
உங்களோடு பங்கேற்று இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகிறேன், அடுத்த வருஷம் இந்த இடத்துல இதே நாளில் உங்களைய சந்திப்பேனான்னு தெரியாது, நான் விடை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற மாதிரி அந்த உரையை நிகழ்த்திட்டு ரசூலுல்லாஹ் போகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி அந்த உரையை பார்க்குறது? இப்போ சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வோட இறுதி ஹஜ் என்றது, இறுதி கடமை என்றது எப்படிப்பட்டது? அது 5ல் 5வது கடமையா? 5ல் 5வது கடமையா? அது இல்லை. அப்படி ஒரு கடமையாக அல்லாஹ் அதை வைக்கல. எனவே ஹஜ்ஜை செய்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதற்கு முன்னாலேயும் அல்லாஹ் நினச்சிருந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். அல்லது ரசூலுல்லாஹ் 4-5 ஹஜ்ஜுகள் செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கலும். இல்லை, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த பணியை முடிச்சிட்டு உலகத்திலிருந்து விடை பெறுகின்ற அந்திம காலத்தில் தான் முதலாவதும் இறுதியுமான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அதில் இருக்கிற அந்த தத்துவத்தை வரலாற்றோடு சேர்த்து படித்தால்தான் இறுதி தூதரின் இறுதி கடமை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படி விளங்க வேண்டிய ஒரு கடமை அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றோடு வரலாற்று சம்பவங்களோடு இணைத்து இதை பேசலாம். அப்படியும் நான் இதை பேசுகிறதுக்கு எடுத்துக்கொள்ளலை. இறுதி பேருரையோடு சம்மந்தப்படுத்தி இதை பேசினா நல்லா இருக்கும் என்று நான் கருதினேன். அந்த கோணத்தில் தான் இந்த தலைப்பை நான் அணுகினேன். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல் யுபல்லக் அஷாஹிது மின்குமுல் காயிப் ஃபருப்ப முபல்லகின் அவ் ஆ மின் சாமே. இங்கே வந்து அவ்வளவு பேரும் இந்த செய்திகளை தெரியாதவங்களுக்கு எத்தி வைங்க. இது இந்த இடத்துல முடிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை. கொண்டு போங்க, கொண்டு போங்க. ஏண்டா கொண்டு போகிறவர் இருக்கிறாரே, அவரை விட சில நேரம் அந்த செய்தியை பெறுகின்றவர்கள் மிகச்சிறந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறீங்களே, நான் சொல்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இந்த செய்தியை நாளைக்கு எடுத்துக்கொண்டு போவீங்களே, உங்களைய விட உங்கள்கிட்டருந்து என்னைய காணாமல் நாளைக்கு இந்த செய்தியை கேட்குறவங்க மிக விசேஷமான விளக்கங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கொண்டு போய் கொடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை விட்டுட்டு போகாதீங்க. எங்கள்கிட்ட ஒரு போதாமை ஒன்று இருக்குது. நாங்கள் கேட்குறது எல்லாத்தையும் கேட்ட இடத்துலையே விட்டுட்டு போய்த்துருவோம். நான் விமர்சனத்துக்காக சொல்லலை, சஹாபாக்கள் கேட்ட அந்த நாளிலிருந்து கொண்டு போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நாளிலிருந்து உலகமெல்லாம் இதை கொண்டு போய் கொண்டே இருந்தாங்க. அவங்க ஓயலை. அதனால தான் நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய சமூகம் கேட்குற அவ்வளவையும் கேட்ட இடத்துலையே விட்டுட்டு நான் மிஞ்சா போதும் அப்படின்ட்டு பேத்துறது. இது இந்த 2 சமூகங்களுக்கு மேலே உள்ள வித்தியாசம். அப்படி அல்ல, ஒரு மகத்தான பொறுப்பு இருக்கிறது. ஹஜ்ஜு செய்ய நினைக்கிறவங்களும் கூட ஹஜ்ஜை எப்படி விளங்கி கொள்ளணுன்றதுக்கான ஒரு கோணத்தில் தான் இந்த தலைப்பை நாங்கள் எடுத்தோம். இந்த ஹஜ்ஜத்துல் வதா முடிகிற நேரம் அங்கு திரண்டிருந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாட்சி சொன்ன போது, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீயும் இதற்கு சாட்சியாக இரு என்று ரசூலுல்லாஹ் தன்னை கரங்களை வானத்தளவில் உயர்த்தி சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்
அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய தீன் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, எனது அருள்களும் உங்களுக்கு நிறைவு செய்யப்பட்டு விட்டன. இந்த மண்ணில் இஸ்லாத்தை தீனாக அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்ற செய்தி வருகிறது. அல்லாஹ்வும் உங்களோட கடமையை அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் முடிச்சிட்டீங்க என்றதுக்கு சாட்சி சொல்கிறான். பிந்தின காலத்தில் ஒரு யூதன் இந்த குர்ஆன் வசனத்தை குர்ஆனில் இருக்கிறத கண்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறான், இது மாதிரி ஒரு வசனம் தௌராத்திலேயோ இஞ்சியிலேயோ இருந்திருந்தா அந்த வசனம் இறங்கின நாளை பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த வசனம் எப்போ இறங்கினான்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த தினத்தை ஏற்கனவே 2 பெருநாட்களாக கொண்டாடி முடிச்சிட்டோம்னு சொல்கிறான். அதுதான் அரஃபா நாள் அன்று வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ்வோட இறுதி ஹஜ், முதலாவது ஹஜ். அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை அரஃபா தினத்தில் நடக்குது. அது 2 பெருநாட்கள் ஒன்றாக சேர்ந்து வந்த உன்னதமான நாள். அன்றைய தினம்தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. நாங்கள் அந்த குர்ஆன் வசனம் இறங்கின நாளை 2 பெருநாட்களாக கொண்டாடி முடிச்சிட்டோம் என்று அந்த யூதனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடமையாக ஹஜ் கடமையை அல்லாஹ் வைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கடமையை செய்கிறதுக்காக உலக மக்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஹஜ்ஜி செய்கிறாங்க, ஹஜ்ஜை செஞ்சுட்டு வராங்க, ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்து அவங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி அமையணுமன்றதை இப்படி ஒரு பார்வை பார்த்தா அழகாக அதனை விளங்கி கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி விளங்குறதுக்கான ஒரு விளக்கத்தை தொகுத்து வழங்க முயற்சி செய்தேன். அதை எவ்வளவு தூரம் செய்தேன் என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த விளக்கத்தை இன்னும் அதிகமாக தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டு விடை பெற்றுக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.